ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஸ்கார்ட் அக்கௌண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப்பு, டெஸ்ட்நெட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸுக்கு நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய சில டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஜாயின் பண்ணதுக்கு மூலிமா உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியாது, ஸோ ஏர்ட்ராப்னா என்னன்னு தெரியாது, டெஸ்ட்நெட்னா என்னன்னு தெரியாத பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கிரிப்டோ கரன்சியில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புது பீப்புள், தெரியாத பீப்புள். ஸோ ஆல்ரெடி ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ட்ராப்பு அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் இருக்குது. அண்டு மெட்டாமாஸ்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கணும், ட்ரஸ்டோடத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அந்த டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அண்டு ரெடிட்டு. ஸோ சில இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மெட்டாமாஸ்கில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது, ட்ரஸ்டோடத்தில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஸோ அந்த பீப்புளுக்காக இந்த ஒரு வீடியோ நான் மேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி தெரிஞ்ச பீப்புள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏன் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவுக்கும் பேமெண்ட் ப்ரூஃபு, அது எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் டெலிகிராம் சேனல் தான் என்னால் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தா அப்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கும் ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இது ஓப்பன் பண்ணதுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் நீங்களே டிஸ்கார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணால் கூட வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் ரிஜிஸ்டர் இல்லைனா லாகின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே 2 பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், இல்லை இமெயில் ஐடி கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நான் வந்து இமெயில் ஐடி கொடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் போய்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 இது கீழே இருக்கும். ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், மெசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் அண்ட் உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இல்லை சர்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சேனல் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சேனலில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்க கொடுக்குற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐட்டனை கிளிக் பண்ணிட்டு, ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிரியேட் மை ஓன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒன்று மெயில் ஐடியை போட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் ஜாயின் பண்ணும்போது இவங்க கிரியேட் பண்ணிவிட்டு சர்வரில் தான் போய் ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணும்போது ஒரு கன்ஃபார்ம் பட்டன் மட்டும் நம்ம கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் போய் நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். மற்றபடி எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மறக்காமல் ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்விட்டரு, மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வாலெட் எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஒரு ஏர்ட்ராப்பை ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்நெட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கார்டு, ட்விட்டர் அக்கௌண்ட்டு தேவைப்படும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா மைனிங் ஆப்ஸுமே பண்ணால் டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோல்டர் போட்டு டெய்லியுமே பண்ணால் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணது ரொம்பவே முக்கியம் கிடையாது, ரெகுலராக யூஸ் பண்ணது தான் முக்கியம். ஓகேங்களா? நீங்கள் கடமைக்கு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களால் பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது. அதுவும் இப்போ வரக்கூடிய மைனிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூ
கன்டினியூஸாக ஒரு 5 டேஸ் 10 டேஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை ரீசெட் பண்ணி விட்டுறாங்க. ரீசெட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வரைக்கும் கலெக்ட் பண்ண டோக்கன் கூட வந்து பண்ணால் லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாமல் போயிடும். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி சொல்கிற டாஸ்க்கை கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மைனிங் ஆப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டைமுமே வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்த்தா ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா டாஸ்க்குமே பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு போய் டேப் பண்ணிட்டு வருவீங்க. அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ அந்தந்த ஆப்பில் நான் என்னென்ன டாஸ்க் சொல்லியிருக்கேனோ எல்லாமே மறக்காமல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.